Hey all, as my point of view, Saturday evening is always better than a Sunday. எவ்வளோ லேட்டாக வேணால் தூங்கலாம், எவ்வளோ லேட்டாக வேணால் எந்திரிக்கலாம். எந்த ஒரு ஹரிபரியும் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் ஈவினிங். புக்ஸ் படிக்கிறத விட போட்காஸ்ட் கேட்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு டேரெக்டாக 1-to-1 அவங்களோட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு ஜிவிஎம், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டேரக்டர், ஆஸ்தட்டிக் டேரக்டர்னு சொல்லலாம். நம்ம வீட்டிலலாம் அம்மா அப்பா பக்கத்தில் உட்காந்து கூட பேசிக்க மாட்டாங்க. ஆனால் அம்மா மேலே அப்பாவுக்கு இல்லை. அம்மா கால் பிடிக்கிறது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. இது ஒரு நார்மல் திங் தான்னு அவர் ஃபிலிம் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவர் ஃபிலிமில் இன்டோர் ஷாட்ஸ், அவுட்டோர் ஷாட்ஸ், காஸ்டியூம், ஹீரோ, ஹீரோயின் எல்லாருமே அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாமே ஒரு மைல்டாக, செட்டில்டாக, நான் சொன்னேன்ல ஆஸ்தட்டிக், எல்லாமே இருக்கும். அவ்வளோ அழகாக ஹீரோயின்ஸை வளைச்சி காட்டிட்டு ஒன்றே ஒன்று, இவர் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் ஹீரோயின்லாம் செத்து போயிடுவாங்க. மாயா, மேக்னா, ஹேமானிகா. ஆனால் லைஃப் அதோடு முடிஞ்சிடறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக், ஒரு லவ், ஒரு லைஃப், ஒரு மோட்டிவேஷன் இருக்குது. லவ் ஃபெயிலியருக்கு அப்புறம் நிறையா பசங்க ஜிம் போகிறதுக்கு காரணமே ஜிவிஎம் தான். அதிலிருந்து வெளியே வர்றது ஈஸி இல்லை, கஷ்டம்தான். ஆனால் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன். அண்ட் ஹிஸ் மியூசிக் வித் ஹாரிஸ் ஜெயராஜ் இட்ஸ் ஜஸ்ட் மேஜிக். எல்லோரும் ட்ராவல் பண்ணுறப்ப இளையராஜா சாங்ஸ் தான் கேட்பாங்க. ஆனால் நாங்கள் எப்போவுமே ஹாரிஸ் ஜெயராஜ் சாங்ஸ் தான் கேட்போம். அண்ட் வெயிட்டிங் ஃபார் ஹிஸ் துருவ நட்சத்திரம்.